ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? என்னென்ன ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நம்மளோட டயட்டில், நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம எடுக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து லோ கேலரி ஃப்ரூட்ஸாக இருக்கணும். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட்டு பாடியில் பூஸ்டப் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நல்லா உங்களோட கலர் க்ளோ ஆகும், உங்களோட ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் வரும். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போதே இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய தெரியும். அதே மாதிரி கீரையில் வந்து நிறைய கீரைங்க இருக்குது. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, வெந்தயக்கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, முளைக்கீரை இருக்குது, பசலிக்கீரை இருக்குது. இதெல்லாம் விட பேசிக்காக நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா. இதெல்லாம் நார்மலாக நீங்கள் வந்து இப்போ முடக்கத்தான் கீரையெல்லாம் கால் அந்த பெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு நாள் வந்து நீங்கள் கீரை எடுக்கிறீங்கன்னா, இன்னொரு நாள் வந்து நீங்கள் முட்டை எடுக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் வந்து நம்மளோட டயட்டை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி பழங்களை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு ரைஸை கம்மி பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றலாம். இப்போ பீன்ஸு, காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லோ கேலரி, உங்களை நிறையா நேரம் ஃபுல்லாக வச்சுருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் தி டே வந்து இதோட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் நல்லா திருவிட்டு அதை வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோன்னா ரைஸ்க்கு பதிலாக நம்ம அதே காலிஃப்ளவர்லேயே கிரேவிஸ் போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இப்போ நம்ம கீரை எடுத்துக்கிறது சும்மா சிம்பிளாக வந்து கீரையை ஒரு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே பாயில் பண்ணி அதோட தன்மை மாறாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம அதில் பருப்பு சேர்த்து கூட அடிஷ்னலாக சேர்த்து சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையில் இல்லாத இதுவே கிடையாது. நல்ல உங்களுக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. முருங்கைக்கீரை தினம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய உங்களுக்கு இப்போ ஸ்கின்னுக்கு ரிலேட்டடாக இப்போ முருங்கா பவுடர் அப்படின்லாம் வந்துடுச்சு. நம்ம அந்த மாதிரி பவுடராக போகாமல் ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிற கீரையை வச்சு நம்மளோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றலாம். இப்போ நிறையா வந்து சத்து மாவு சாப்பிட்றோம், கீரை பவுடர் சாப்பிட்றோம், இந்த மாதிரி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸாக எடுக்காமல் டைரெக்டாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு பசிக்குதா, டோன்ட் கோ ஃபார் ஸ்நாக்கிங். அப்போ அந்த டயத்தில் வந்து ஒரு குக்கும்பர் சாப்பிட்லாம். நல்ல குக்கும்பர் வந்து 0 கேலரி ஃபுட்டு, உங்களுக்கு நிறையா வந்து வாட்டர் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக மாற்றலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Please do like, share and subscribe to my channel. If you like it, please share it with your friends and family. Thank you.